நீங்க தண்ணி குடிக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? எனக்கு ரொம்ப நாளா தண்ணி குடிக்கிறது ஒரு டவுட் என்னன்னா, 4 லிட்டர் இல்லன்னா 5 லிட்டர் குடிக்க சொல்றாங்க. நம்மளுடைய உடம்புலேயும் ஒரு 3 லிட்டருக்கு மேல் நம்மளால குடிக்கவே முடியல. காலையிலேயே வந்து சில பேர் சொல்லுவாங்க, காலைல எழுந்ததுமே நீங்க வந்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெறும் வயித்துல குடிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம உடம்பேவும் ஒரு 3 லிட்டர் தண்ணிக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது எதனால மேம்? நம்மளோட உடம்புக்கு வந்து தேவையான தண்ணி வந்து அது கரெக்டா எடுத்துக்கும். அதே மாரி நம்மளோட ஸ்கின் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம உடல் கழிவுகள வந்து டெய்லி எப்படி வந்து யூரின் மோஷன் மூலியமா வெளியேற்றுமோ, அதே மாரி நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்கிரீஷன் எதனால எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியர்வைனால. ஸோ வந்து வியர்வை வெளியேற ஏற நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். ஆனா நமக்கு வியர்வை வெளியேறுதா? கிடையவே கிடையாது. நெறைய பேர் இப்ப வந்து ஏசி ஆஃபீஸ் ரூம்ல இருக்கிறதுனால, தண்ணியோட அளவு வந்து குறையுது. வேர்க்கிறது கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ வந்து நம்மளே நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அன்றாடமாக வந்து இப்போ காலையில் ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டர் தண்ணி அந்த பாட்டில் அளவு வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.